இம்மானுவேலுக்கு என்ன கிரகம் அப்படின்னா, இம்மானுவேலுக்கு சனியும் செவ்வாயும் சேர்ந்தா இம்மானுவேல். ஒரு ஒரு ஜாதத்துல வந்து இம்மானுவேல்னு பேர் இருந்தா அவங்க குடும்பத்துல வந்து பெல்ரிங்ஸ்னு பேர் இருக்கும். பெல்ரிங்ஸ்னு ஒரு பேர் இருக்கும். இசபெல்லான்னு ஒரு பேர் இருக்கும். புதன் வலுவாச்சுன்னா மில்டன்னு பேர் இருக்கும். அப்ப இதே மாரி எல்லாத்துலயும் இருக்குது. ஓகேங்களா? அப்ப முஸ்லீம்லயும் இருக்குது, கிறிஸ்டியன்ல இருக்குது. எல்லாமே என்னன்னா, அங்க பெயர்களுக்கான அர்த்தங்கள், அது குறிக்கக்கூடிய பேக்கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய கிரகங்கள். சில பேர்களுக்கு அர்த்தம் புரியாது. அது கொஞ்சம் மெனக்கெட்டு அர்த்தம். இப்போ நந்தன் அப்படின்னா வந்து நந்தன்னா நந்தகோபால் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. என்னன்னா கோபால்னா குரு சுக்ரன் பேர் கோபால். நந்தன்ற பேர் என்னன்னா நந்தகோபால்னா இளமையான நந்தன்னா சின்னவன் அர்த்தம். அப்ப நம்மளுக்கு பழக பழகத்தான் என்ன ஆகும் புரிய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு வந்து வெறும் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு எழுத்துக்களை கூட்டி முயற்சி எடுத்து பார்ப்பாங்க. அது இல்ல. இது வந்து பியூராவே வந்து அர்த்தங்களை வச்சு பேஸ் பண்ணி கொண்டு வரலாம். அப்போ ஒரு பேரை பார்க்குறோம். அந்த பேருக்கான அர்த்தங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். அந்த பெயர்களை பிரிச்சதுக்கு அப்புறமா அந்த பெயர்கள் என்ன காரணத்தை கொடுக்கிறது, என்ன அர்த்தங்களை கொடுக்குது, அந்த அர்த்தங்களுக்கு உண்டான காரக கிரகங்கள் எது, அந்த கிரகங்கள் கூட சேரும் பொழுது என்ன பலன்கள் விளையும். அப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து தமிழ் செல்வின்னு பேர் இருக்கு, கலையரசின்னு பேர் இருக்கு, கலைச்செல்வின்னு பேர் இருக்கு. இதெல்லாமே வந்து சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்ததுனால வரக்கூடிய பேர். இந்த மாதிரி பேர் இருக்கவங்க என்ன ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா டீச்சிங் லைன்ல தான் இருப்பாங்க.